ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ மூலிமா நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இன்வெர்ட்டர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ வந்து எப்படி ட்ரைவ் பண்ணி மட்டும் பார்க்க போகிறோம், இது ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு. இப்போ வந்து இதான் முதல்ல செஞ்சுருக்கேன். இதை வந்து ட்ரை பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து நான் யூஸ் பண்ண காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா 330 ஓம்ஸு டிரான்சிஸ்டரும் ரெசிஸ்டன்ஸரும் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா IRF 44 எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு உங்களுக்கு 3 ஆம்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து CD 4047 அப்படிங்கிற ஐசி வந்து டிரைவர் ஐசியை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது இந்த டிரைவர் ஐசி மூலிமா நம்ம IRF செட் 44 ட்ரை பண்ணி நம்ம இப்போ வோல்ட் எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரியை மூலிமா யூஸ் பண்ணி பேட்டரியை எடுத்துகிட்டு போய் நம்ம குட்டையில் இருக்கிற மீனை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ட்ரை மட்டும் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக 220 வோல்ட் வரும். வோல்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதும். ஆனால் இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிற வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியிலேருந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சன்டைரெக்ட் பாக்ஸோட அடாப்டர் மூலயமா கொடுக்க போகிறோம். இந்த அடாப்டரில் வந்து குறைஞ்ச ஆம்ஸ் தான் கிடைக்கும். இது வந்து அதிகப்படியாக ஆம்ஸ் கிடைக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 1 ஆம்ஸ் இல்லை 2 ஆம்ஸ்க்குள்ளே தான் இதில் வந்து வரும். ஆனால் நம்ம வந்து பேட்டரி யூஸ் பண்ணும்போது ஆம்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வோல்ட்டோட இது வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். அப்படியே உங்களுக்கு வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஆம்ஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு வந்து வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டியூப் லைட் அந்த மாதிரி 40 வாட்ஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு மேலே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது சடவுன் ஆகி நின்றுடும். அதாவது உங்களுக்கு வோல்ட் வராது இதிலிருந்து. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஆம்ஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வாட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வோல்ட்டு உங்களுக்கு வருதுன்ட்டு. மிஞ்சி 212 வோல்ட் அந்த மாதிரி சம்திங் வந்துட்டுருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா 211லேருந்து 12 அந்த மாதிரி வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதை வந்து அப்படியே நம்ம கொட்டையில் இருக்கிற மீனுக்கு நம்ம மீனில் ஒன்று வந்து அந்த கரண்ட்டை வந்து ஒரு குச்சி மூலயமா வைக்கும்போது அந்த ஒரு கொஞ்சம் அளவுக்கு சுற்றளவுக்கு இருக்கிற மீன் பூரா அப்படியே மயங்கிடும். அதை போல் நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இதையை நான் வச்சு தயாரிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் என்ன காமிக்கல. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.